விஷால், நீங்களா? நீயா? நீங்க? I got it. நீங்க ரெண்டு பேர் சிஸ்டர்ஸ் தானே? நல்லதுதான். ஆனா உன்னுடைய சிஸ்டர் சொன்னாலா இல்லையான்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் அவளை கல்யாணம் பண்ணிக்க போற மாப்பிள்ள இந்த விஷால் தான். இந்த பொருளை கொண்டு வந்திருக்கேன். எங்க அம்மா வைஷ்ணவிக்காக கொடுத்து அமைச்சிருக்காங்க. உள்ள வாங்கன்னு சொல்ல மாட்டீங்களா? என்ன உள்ள வர டாக்ஸ் பே பண்ணுமா என்ன? என்ன உள்ள வர விடு. நீங்க வெயிட் பண்ணுங்க. கண்டிப்பா இவளுக்கு ஒரு ஸ்க்ரூ கலந்து இருக்கும். ரத்னா எங்க போனா? ஐயோ, அவர் வெளிய நிக்கறாரு. யாரு? அவர்தான் விஷால். என்னது? விஷாலா? அவ எதுக்கு வந்திருக்கான்? அவங்க அம்மா கொடுத்து அனுப்பிச்சது உனக்கு கொடுக்க வந்திருக்கான். அது எனக்கு. அவர் உனக்கு நினைச்சிட்டு இருக்காரு. எனக்கு கொண்டு வந்ததை உனக்கு கொடுக்க நினைக்கிறாரு. வைஷு, ப்ளீஸ் ஏதாவது பண்ண. அவர் வெளியே நிக்கிறாரு. உள்ள வரணும்னு வேற சொல்றாரு. இல்ல இல்ல, அவன் உள்ள வரக்கூடாது. நான் ஏதாவது செய்றேன். இது ஒரு நிமிஷம் குடி. நீ போ. ஹலோ, கதவு திறந்ததுக்கு நன்றி. நீங்க விரதம் இருக்க போறீங்களா? நீ இத கொடுத்துட்டு போக தானே வந்த? ஆமா, நீங்க தான் விரதம் இருக்க போறீங்களா என்னோட நீண்ட ஆயுளுக்காக. I never expected. In fact, I'm shocked. எங்க அம்மா நீ விரதம் இருக்க போறேன்னு சொன்னாங்க. இருந்தாலும் நீ விரதம் இருக்க முடியும்னு எனக்கு தோணல. Anyways, I'm so embarrassed. அதனால தான் நான் கொரியர் பாய் மாதிரி மாறிட்டேன். பொருளையும் கொடுத்துட்டு உங்க வீட்டு ஆளுங்களுக்கு ஒரு ஹாய் சொல்லிட்டு போலான்னு வந்தேன். சரி கொடு. Thank you so much courier boy. Bye. அட, இது ரொம்ப தப்புங்க. ஒருத்தன் உங்க வீட்டுக்கு வந்திருக்கான். அது என்ன சொல்லுவாங்க? உங்க வீட்டோட வருங்கால மாப்பிள்ளைய ஒழுங்கா கவனிக்கணும்ல. நல்லா கவனி. ரத்னா, யாரு பெல் அடிச்சது? பெல்லா? யாரும் அடிக்கலையே. அப்படியா? ஆனா எனக்கு கேட்டுச்சே. அது சரி, வைஷு எங்க? அவ வெளியே இருக்கா. இல்ல இல்ல, வைஷு. என்ன ரத்னா, வைஷு வெளியில இருக்கான்னு தெளிவா சொல்ல வேண்டியதுதானே? சரி, வைஷு வெளியில என்ன பண்றா? அம்மா அம்மா, நாளைக்கு விடிய காலையில எந்திரிக்கணும்ல, அப்படின்னா நான் அலாரம் வைக்கணும்லம்மா. ஒன்னும் தேவையில்ல, நானே உன்னை எழுப்புறேன். சரி தள்ளு. ஆமா இருங்க, நாளைக்கு எந்திரிச்ச உடனே நான் தண்ணி குடிக்கலாம்ல. எவ்வளவு குடிக்கணுமோ குடிச்சுக்கோ. இவ்வளவு வருஷமா நான் இந்த விரதத்தை எப்படி இருக்கேன்னு பாத்துட்டு தானே இருக்க. அப்புறம் எதுக்கு கேக்குற? சரி தள்ளு. ஆமா, நாளைக்கு சாப்பிட என்ன செய்ய போறீங்க? நம்ம வைஷு வாசல்ல நின்னு யார்கிட்ட பேசிட்டு இருக்கா? யாரோ வந்திருக்காங்க. ஆமா, கொஞ்சம் நில்லுங்க அம்மா. வைஷு, யாருமா? யார் வந்திருக்காங்க? ஓகே லிசன், நீ குடுத்துட்டல, இப்போ நீ கிளம்பு. பாய். மாமியாரோட குரல் ரொம்ப நல்லா இருக்குல்ல? அதான் வந்துட்டல்ல, மிஸ்ஸஸ் தயாளனுக்கு ஒரு ஹாய் சொல்லிட்டு போறேனே. சரியா? விஷால், என்ன பண்ற? என் பேரண்ட்ஸ்க்கு இதெல்லாம் கொஞ்சம் கூட பிடிக்காது. ப்ளீஸ் உடனே கிளம்பு. வைஷு. விஷால், ப்ளீஸ் கோ. விஷால், இங்கிருந்து போ. வைஷு, வைஷு, யார் வந்தாங்க? வந்து பெரியமா. இதை யார் கொடுத்தாங்க? இதுவா? சாவித்ரி ஆண்டி கொடுத்து அமைச்சிருக்காங்க. ஓ ஆமா, போன்ல சொன்னாங்க. அவங்க அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லியிருந்தாங்க. இது அவங்க டிரைவர் கொண்டு வந்தாரா? அவர் இப்பதான் இங்க இருந்து போனாரு. சரி கொடு. நீ உள்ள வந்துரு. கதவு மூடிட்டு வா, சாப்பிடலாம். சரி. நீயா? உனக்கு ஒன்னு சொல்லணும்னு வெயிட் பண்ணேன். It was really fun meeting you at the doorstep. இன்னொரு விஷயம், சாவித்ரி ஆன்ட்டி இல்ல, அம்மான்னு சொல்லு. See you tomorrow at college. Bye.
ஓகே பாய். தேங்க் காட். வைஷு, இன்னைக்கு எப்படியோ அனுப்பிட்ட. ஆனா நாளைக்கு விரதத்தை முடிக்கும் போது வந்துட்டானா அப்ப என்ன செய்யறது? தீர்க்க சுமங்கலியா இருங்க. புகுந்த வீட்டுல உங்க வளையல் சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கணும். அது மட்டும் இல்ல, எல்லாரையும் நல்லா கவனிச்சுக்கணும். என்னங்க நீ இன்னும் உங்க தம்பிங்களுக்கே சப்போர்ட் பண்றீங்க? பாத்தீங்களா மாமியார் மாதிரி நடந்துக்கிறத? சரி சரி, இப்பவே ரொம்ப லேட் ஆயிடுச்சு, போங்க. விரதத்துக்கு முன்னாடி ஏதாவது சாப்பிட்டுக்கோங்க. இல்லைன்னா நாளைக்கு காலையில ஒரு சொட்டு தண்ணி கூட கிடையாது. வாங்க, நான் பரிமாறுறேன், வாங்க. வாங்க வாங்க, உட்காருங்க. ரத்னா, உன் புகுந்த வீட்ல இருந்து நிறைய பொருள் எல்லாம் கொடுத்திருக்காங்க. உன் புகுந்த வீட்டை பத்தி சொல்லணுமா என்ன? எல்லாமே ஹை கிளாஸா கொடுத்து அனுப்புறாங்க இல்ல? வைஷு, நீயா? நானும் விரதம் இருக்கேன். மகேஷோட நீண்ட ஆயுளுக்காக. என்ன, நான் சாப்பிடறதுக்கு ஏதாவது இருக்கா இல்லையா? இருக்கு, நிறைய இருக்கு. எவ்வளவு சாப்பிடணுமோ சாப்பிடு. ஆனா கண்டிப்பா பாலையும் குடிச்சிடணும், சரியா? அக்கா, அது வந்து நான் என்ன நினைக்கிறேன்னா, நான் இப்ப வைஷுவோட மாமியார் இல்ல. நீங்க சரின்னு சொன்னா நான் அவளுக்கு பரிமாறுறேன். தாராளமா, இந்தா. அட, நான் மறந்தே போயிட்டேன். உனக்கு வாங்கி வச்சிருக்கிறது கொண்டு வர. இரு, வந்துடுறேன். ஏமா நிக்கிற? உட்காரு. இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என் 2 பொண்ணுங்களும் விரதம் இருக்காங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி நீங்க இருக்கிற முதல் விரதம் இது. அப்புறம் வைஷு, நிஜமாவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. நீ ரொம்ப நல்ல பொண்ணு. இந்தம்மா, இது நான் உனக்காக தீபாவளி பரிசா வாங்கிட்டு வந்தேன். இருந்தாலும் பரவாயில்ல, தீபாவளிக்கு நம்ம வேற வாங்கிட்டா போச்சு. இந்தா. தேங்க்ஸ். வைஷு, காலை தொட்டு கும்பிடு. சரி சரி, உட்காரு. முதல்ல சாப்பிடு. இங்க பாருமா, வயிறு நிறைய சாப்பிடு. நாளைக்கு முழுக்க உனக்கு ஒண்ணுமே கிடைக்காது. தண்ணி கூட குடிக்க கூடாது. அக்கா, இது என் செல்ல மருமகளோட முதல் விரதம். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் கவலையாவும் இருக்கு. உனக்கு குடிக்க தண்ணி கொண்டு வரவா? வேண்டாம், தேங்க்யூ. என்னது, வைஷ்ணவி விரதம் இருக்காளா? என்ன தைரியம் இருக்கணும்? அக்கா, நீங்க ஏன் அதை தடுக்கல? இது என்னோட உரிமை. நான் மட்டும்தான் மகேஷ்காக விரதம் இருக்கணும். ஜானு, ஜானு, அமைதியா இரு. இப்படி அதிகமா பேசினா தொண்டை வறண்டுரும், அப்புறம் தாகம் எடுக்கும். உனக்குதான் தெரியும்ல, நீ தண்ணி கூட குடிக்க கூடாது. இங்க பாருமா ஜானு, உன்னை நீ வருத்திக்காத. நாங்க இங்க ஏதாவது பண்றோம். இந்த தகவலை கேட்டதுக்கு அப்புறம் நான் எப்படி அமைதியா இருக்க முடியும்? அதெல்லாம் எனக்கு தெரியாது. மகேஷ் கையால தான் நான் என்னோட விரதத்தை முடிப்பேன். அந்த வைஷ்ணவி இருக்காளே, என்னோட எதிரி, அவதான் எனக்கு போட்டியா இருப்பா. மகேஷும் அவளோட விரதத்தை பத்தி மட்டும் தான் கவலைப்படுவாரு. இங்க பாருமா ஜானு, இதுதான் உனக்கு வந்திருக்கிற பெரிய பரீட்சை. உன்னோட விரதத்துக்கு இப்ப தடையா இருக்கிறது அந்த வைஷு தான். அதனால
நீதான் இப்ப ஏதாவது ஒண்ணு யோசிக்கணும். அப்பதான் வைஷுவை விளக்கிட்டு மகேஷ் மனசுல இடம் பிடிக்க முடியும். அவன் கையாலே உன் விரதத்தையும் நீ முடிச்சுக்கலாம். சொல்றது புரியுதுல்ல? இப்ப புரியுது. நான் இந்த போர்ல ஜெயிக்காம விட மாட்டேன். அந்த வைஷ்ணவிய நான் ஒரு வழி பண்ணிடுவேன். அவ என்ன பார்த்து பயப்படணும். சபாஷ் ஜானு. அப்படியே அமைதியா உட்கார்ந்து ஒரு நல்ல பிளான யோசி. யோசிக்கிறேன்க்கா. ஆனா அக்கா, உண்மையை சொல்லணும்னா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஜானுவால இதெல்லாம் செய்ய முடியும்னு எனக்கு தோணல. நம்ம தான் ஏதாவது யோசிச்சாகணும். எப்படியாவது வைஷு அவளோட விரதத்தை முடிக்க விடாம பாத்துக்கணும். கண்டிப்பா. காலேஜ் போறதுக்கே பிடிக்கல. போகாத. ஆனா எவ்வளவு நாள் போகாம இருப்ப ரத்னா? இப்படியே பயந்து எவ்வளவு நாள் ஓடிட்டு இருப்ப ரத்னா? நான் சொல்றது கேளு. எதா இருந்தாலும் நேருக்கு நேர் ஃபேஸ் பண்ணணும். இது ஒரு சின்ன கிரஷ் தான், அது முடிஞ்சிடுச்சு. கிரஷ் எல்லாம் இல்ல வைஷு, உண்மையான காதல். எனக்கு ராஜு சார் மேல இருக்கிறது காதல் தான். அது எப்பவுமே இருக்கும். நான் ஒண்ணு சொல்லிட்டேன் ரத்னா. எங்க அம்மா என்ன சொல்லுவாங்க தெரியுமா? நம்ம பொண்ணுங்களோட மனசுலாம் கண்ணாடி மாதிரியா. தேங்க்ஸ். விரதம் இருக்கிறதுக்காக தேங்க்ஸ். ரொம்ப ரொம்ப நன்றி. நீ சொன்னதுனால ஒண்ணு நான் விரதம் இருக்கல. நான் முதலே விரதம் இருக்கணும்னு பிளான் பண்ணிட்டேன். ஸ்டில் தேங்க் யூ so மச். ஓகே ஓகே, நான் சொல்றத முதல்ல கேளு. நான் விரதத்தை முடிக்கிறப்போ எனக்கு சைனீஸ் ஃபுட் தான் முதல்ல வேணும். வெஜிடபிள் சூப், மஞ்சூரியன், வான்சான், இந்த மாதிரி நிறைய சைனீஸ் ஃபுட் தான் வேணும். டெசர்ட்ல என்னென்ன வேணும்? யோசிக்கிறேன். முதல்ல மெயின் டிஷ்ஸ்லாம் கம்ப்ளீட் ஆகட்டும். ரைஸ்லாம் என்னென்ன கிடைக்கும்? நீங்க என்னென்ன கேக்குறீங்களோ அதெல்லாம் கிடைச்சிரும். குட். என்ன என்னோட அன்பு தங்கச்சியே, எனக்கு தெரிஞ்ச என்னோட மாமா சாக்லேட் ஃபேக்டரியே கொண்டு வந்து இறக்கிடுவார்னு நினைக்கிறேன். இல்ல, ஆனா இங்கிலாந்துல இருந்தா இல்ல ஆஸ்திரேலியாவுல இருந்தா? போதும் போதும், முதல்ல ஐஸ் வைக்கிறத நிறுத்து. இங்க நாங்க நாள் முழுக்க பட்டினி இருக்க போறோம். ஆனா நீ வயிறு நிறைய சாப்பிட போற இல்ல? அட, உனக்கு எப்படி தெரிஞ்சது? நான் இப்பதான் வெளியில போய் ஜிலேபி சாப்பிட்டு வரலாம்னு நினைச்சேன். ஆனா அதுக்கு முன்னாடி சாட் ஐட்டம் தான் சாப்பிட போறேன். அப்புறம் கூடவே நான் பானிபூரியும் சாப்பிடலாம்னு நினைச்சிட்டு இருக்கேன். Just shut up, மகேஷ். ரத்னாவா லேட் ஆயிடு போகுது. இல்ல வைஷு ப்ளீஸ். ப்ளீஸ் எல்லாம் ஒண்ணும் கிடையாது. இந்த புடி வா போலாம். வா 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 வாமா. அக்கா, இது சரியா இருக்கா? இன்னும் கொஞ்சம் மெலிசா பண்ணு. பெரியம்மா, நாங்க காலேஜ்க்கு கிளம்புறோம். இன்னைக்கு ஒரு நாள் காலேஜ் போகாம தான் இருங்களாமா? பண்டிகை நாள் அதுமா, வீட்ல இருந்து ரெஸ்ட் எடுக்கலாம்லமா? அவங்க சொல்றதும் சரிதான். இன்னைக்கு வீட்லயே இருந்துடலாம்ல. ஆக்சுவலி பெரியம்மா, இன்னைக்கு எனக்கு டெஸ்ட் இருக்கு. அத நான் மிஸ் பண்ண முடியாது. எங்களை பத்தி ஒண்ணும் கவலைப்படாதீங்க, எங்களுக்கு ஒண்ணும் ஆகாது. அப்ப சரிம்மா, சரி நான் சொல்றத கேளுங்க. கொஞ்சம் கவனமா இருங்க. வேணும்னு ஒண்ணு பண்ணுங்க, கூட எடுத்துட்டு போங்க. அதோட டைமுக்கு வீட்டுக்கு வந்துருங்க. காலேஜ் முடிஞ்சதும் அங்க இங்கன்னு சுத்திட்டு இருக்காதீங்க. சாயங்காலம் நம்ம வீட்ல பூஜை இருக்கு. போலாமா? பாய். இந்தாங்கக்கா. வணக்கங்க. அட வணக்கம், வாங்க வாங்க. இந்தாங்க. விளக்கு, அர்ச்சனை தட்டு, ஸ்வீட், தீர்த்தம் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கல்ல? எடுத்தாச்சு, நீ எல்லாத்தையும் எடுத்தாச்சு. ஏன் கேக்குறேன்னா, இந்த வருஷம் நம்ம ரத்னா பூஜை பண்ணணும் இல்லையா? கூடவே வைஷு அவளும் பூஜை பண்ணணும்ல. அதனால எல்லாத்தையும் விதிமுறைப்படி கரெக்டா செய்யணும். என்னமா சொல்ற சாந்தி? கண்டிப்பா. நீங்க கவலைப்படாதீங்க, எல்லாம் சரியா நடக்கும். தேவையில்லாம அண்ணி கவலைப்படுறாங்கக்கா. ரொம்ப அழகா இருக்கு. ஆமா ஆமா, அவள் Dress ரொம்ப அழகா இருக்குல்ல? ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும் போல இருக்கு. அட வாங்க வாங்க வாங்க. வணக்கம்.
ஆச்சு? அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு இப்படியா டல்லா உட்கார்ந்திருப்ப? ஏய் ரத்னா, நீ ஒரு விஷயத்த செய்யவே மறந்துட்ட. என்னது? ஒரு பெரிய ஸ்மைல். இன்னொன்னும் இருக்கு, அது எனக்கு ஞாபகம் இருக்கு. எல்லாரும் மறந்துட்டாங்க. சிரிக்கிறது தானே? இல்ல, ஆனா அத பார்த்த உடனே எல்லாரும் சிரிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. போட்டோ எடுக்கிற கேமராமா. ஓ, சீக்கிரமா போய் அதை எடுத்துட்டு வா. உங்க 2 பேரோட முதல் விரதம் இல்லையா? இந்த நினைவுகள் எப்போ உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும்ல. சாந்தி அக்கா, ஆ, இத வரேன். போமா, சீக்கிரம் கொண்டு வா. சரி. ரத்னா, எனக்கு உன் நிலைமை புரியுது. இந்த சூழ்நிலையில இன்னும் ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். பட் யூ ஆர் a strong girl இல்ல? Come on, cheer up now. You have to. நான் போய் கேமரா எடுத்துட்டு வரேன். இரு வரேன். கேமராவை எங்க வச்சிருப்பாங்க? கபோர்ட்ல பார்க்கலாம். சாப்பாடு ஏன் இங்க வச்சிருக்காங்க? அடடா, நீ அப்படியே அன்னைக்கு ஒரு அழகான தேவதை மாதிரி இருக்க. இந்த இந்திய பெண்மணி எப்பவுமே அழகாதான் இருப்பா. ஆனா அதை பாக்குறதுக்கு கண்ணுதான் வேணும். எனிவே, நான் கேமரா எடுக்க தான் வந்தேன். கேமராவா? குடு குடு, நான் உன்ன ஒரு போட்டோ இல்ல எடுக்கிறேன். இல்ல, இது ஸ்பெஷல் விரதத்தோட கேமரா. நோ ஜென்ஸ் அலவுட். இது நியாயமே இல்ல. எவ்ரிதிங் இஸ் ஃபேர் அண்ட் லவ் அண்ட் வார் அண்ட் விரதம். உனக்கு தெரியுமா, அத்தை இன்னைக்கு அல்வா செஞ்சிருக்காங்க. உனக்கு எடுத்துட்டு வருவா? வாட்? அல்வாவா? அதுவும் அவங்க செஞ்சதா? வாவ், கண்டிப்பா சாப்பிடுறேன். இல்ல இல்ல, இன்னைக்கு விட்டுரு. இன்னைக்கு வயிறு ஃபுல்லா இருக்கு, அதனால பசியே இல்ல. என்னாச்சு மகேஷ்? எதுக்கு உனக்கு பசி எடுக்க மாட்டேங்குது? காலையில இருந்து நீ ஒண்ணுமே சாப்பிடவே இல்ல. இஸ் எவ்ரிதிங் ஆல் ரைட்? ஆமாமா, நான் நல்லா தான் இருக்கேன். எனக்கு ஒன்னும் பிரச்சனை எதுவும் இல்லையே. ஒருவேளை நீயோ எனக்காக விரதம் இருக்கிறியா என்ன? என்ன பைத்தியம் நினைச்சியா? நான் யாருக்காகவும் சாப்பிடாமலாம் இருக்க மாட்டேன். அப்படியா? அப்போ ஐம் ஷூர் இது நீ எலிக்காக தானே வச்சிருக்க. இந்த டீ கூட வா. ஆக்சுவலி என்னன்னா, இங்க பாரு, வீட்டு சாப்பாட சாப்பிட்டு சாப்பிட்டு எனக்கு தொப்பை வந்துருச்சு. அதனால என்ன முடிவு எடுத்திருக்கேன்னா, வாரத்துல ஒரு நாள் நான் பட்னியா இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். அது சரி, உன்கிட்ட ஏதோ சேஞ்ச் இருக்கு. ரொம்ப ரொமான்டிக்கா இருக்க. நான் எப்பவுமே ரொமான்டிக்கா தான் இருப்பேன். ஆனா இந்த மேடம்க்கு தான் என்னோட ரொமான்ஸ யூஸ் பண்ணிக்க டைமே இல்ல. இந்த வீட்ல இருக்கிற சிவருக்கெல்லாம் காது இருக்கு. அதனால செய்யற ரொமான்ஸ கொஞ்சம் பார்த்து செய்யுங்க ஹீரோ. வீட்ல இருக்கிற எல்லாருக்கும் முன்னாடியும் ரொமான்ஸ் பண்றது கிக்காதான் இருக்கும்ல. மரியாதையா உண்மையை சொல்லு. பசிக்குதுல? அதை ஏன் வைஷு கேக்குற? பசியில என் தலைய வெடிச்சிடும் போல இருக்கு. சரி வைஷு, ஒரு விஷயம் சொல்ல. கல்யாணத்துக்கு அப்புறம் வருஷம் இதே மாதிரி விரதம் இருப்பில்ல? சொல்லு வைஷு, விரதம் இருப்பில்ல? யோசிச்சு சொல்றேன். நல்லா யோசிச்சுக்க. டேக் யுவர் டைம். அது வரைக்கும் நான் உன்னை எங்கேயும் போக விட மாட்டேன்.